ஸ்ரீ குபேரன் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் பணிவான வணக்கம். இப்போது வருடாந்திர கிரகங்கள்னு எடுத்துக்கொள்ளக்கூடிய சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, இந்த பெயர்ச்சிகள் சற்று அதிக அளவு தாக்கத்தை கொடுக்கும். எல்லா கிரகத்தின் பெயர்ச்சியுமே தாக்கத்தை கொடுக்கும். ஆனால் மற்றவையெல்லாம் சில தினங்கள் கணக்கில் தான் இருக்குது. அதனால் நமக்கு அதில் பெருசாக தெரியறது இல்லை. ஆனால் வருடாந்திர கிரகங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2.5 வருடம் சனி பகவான், 1.5 வருடம் ராகு கேதுக்கள், 1 வருடம் குரு. அப்போ இது அதிக நாள் ஒரு ராசியில் இருப்பதுனால சில தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் 30/10/2023 18/5/2025 வரைக்கும் ராகு பகவான் மீன ராசியிலும் கேது பகவான் கன்னி ராசியிலும் சஞ்சரிக்கப் போகிறார்கள். இதனால் ஏற்படும் விளைவுகள், இதனால் ஏற்படும் தாக்கத்தை பற்றி ராசி ரீதியாக நாம் ஒவ்வொரு ராசி ரீதியாக இங்கு நாம் பார்க்கலாம். இன்றோ க்ளோஸ் பண்ணுவோம். மிதுன ராசி அன்பர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருந்து கொண்டிருந்த ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு செல்கிறார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருந்து கொண்டிருந்த கேது பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் வருகிறார். பொதுவாக இருக்கிறதுலேயே ஒரு பிரம்மாண்டம்னு சொல்லப்போனால் இந்த மிதுன ராசிக்கு தான் சாதகமான ஒரு காலகட்டம்னு நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னா, 10இல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும், இல்லை ஒரு பாம்பாவது இருக்க வேண்டும் என்பது ஜோதிட பழமொழி. அந்த வகையில் 10ஆம் இடத்திற்கு ராகு பகவான் வருவது என்பது வெளிநாட்டு தொடர்பு. அதுவும் கடல் ராசி. மீனம் என்பது கடல் ராசி. கடல் கடந்து பயணம் செய்து அதில் வெற்றியை ஈட்டக்கூடிய ஒரு தன்மை இந்த மிதுன ராசிக்கு கண்டிப்பாக உண்டு. இது நாள் வரை வெளிநாடு சென்றால் சம்பாதிச்சாது குடும்ப பிரச்சனையெல்லாம் தீர்க்கணும், கடன் தொல்லையெல்லாம் தீர்க்கணும், எல்லாரும் மேலே சொந்தமாக வீடு வாங்கணும், ஒரு வண்டி வசதிகள் வாங்கணும், பெற்றோர்களை நன்றாக கவனித்து கொள்ள வேண்டும், அவர்கள் தீர்த்த யாத்திரை எல்லாம் சொல்லிக்கப்படலாம் ஆசைப்படுறாங்க, கோவில் குளங்களுக்கு போகணும், எங்கேயுமே அனுப்ப முடியல, பிரச்சனையாக இருந்திருக்கேன்னு நினச்சிருந்த அத்தனை மிதுன ராசிக்காரர்களும் இந்த சந்தர்ப்பத்தை, அதாவது 30/10/2023 முதல் 18/5/2025 வரை உள்ள இந்த 1.5 வருட காலங்கள் ராகு பகவான் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார். அப்போது 10ஆம் இடத்தில் ராகு இருந்தால் பல வழிகளிலும் உங்களுக்கு தொழில் மேன்மை அடையும். ராகு என்றாலே உத்வேகம், ஒரு உணர்ச்சி, ஒரு விறுவிறுப்பு, ஒரு சுறுசுறுப்பு, நெளிவு சுழிவுகளை உணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு தன்மை, இவை அனைத்துமே 10ஆம் இடத்தில் கூடிய ராகு உங்களுக்கு கண்டிப்பாக வழங்குவார். அப்போ நெளிவு சுழிவுக்கேற்ப வேலைகள் செய்து உயர் அதிகாரம் நல்ல பேர்களை எடுத்து உங்களுடைய தேவைகளை பூர்த்தி கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு அற்புத ஒரு சந்தர்ப்பமாகத்தான் இதை நாம் பார்க்க வேண்டும். பொதுவாகவே 10ஆம் இடத்தில் ராகு இருந்தால் வெளிநாடு தொடர்பு கண்டிப்பாக உண்டு. நிச்சயமாக மிதுனராசிக்காரர்கள் வெளிநாடு முயற்சியில் இருந்தீர்களானால் வேலை வசதி வாய்ப்பு சம்பந்தமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு இப்படி சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். அதே சமயத்தில் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்திருந்தாலும் அந்த பிரச்சனைகள் ஒரு விடிவு கிடைக்கும். விடிவு கிடைத்து கைகால்கள் நன்று உழைக்கக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். பிசியோதெரபிட்டு, அர்த்தோ கிளினிக்லாம் இதுவரையே செஞ்சுட்டு இருந்தவங்கலாம் இப்போ அவங்களுக்கு தான் ரிலீஃப் ஆகும். மிதுன ராசிக்காரர்கள் அந்த ரிலீஃப் ஆகி, வேதனை வழியிலிருந்து ரிலீஃப் ஆகி அவர்கள் ஒரு ஆரோக்கியமான வாழ்வு வாழ்வதற்குண்டான தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயம் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருந்து கொண்டு இதுவரை பிடிவாத குழந்தைகளை வைத்து என்னதான் செய்ய என்று சமாளிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருந்த பெற்றோர்களுக்கு ஆறுதலான விஷயம். ஏன்னா 4ஆம் இடத்துக்கு கேது வந்துடுறாரு. அப்போ குழந்தைகளின் பிடிவாதத்திலிருந்து சற்று விலகி அம்மா அப்பா பேச்சை கேட்கணும்னு நினைப்பாங்க. அப்போ 4ஆம் இடத்துல கேது. ஆனால் 4ஆம் இடத்தில் கேது வந்தால் தாயாருடன் சற்று மனக்கசப்பு,
தாய் சொல் கேட்காமை இது போன்ற தன்மைகள்லாம் கொஞ்சம் இருக்கும். அம்மா கோவில் பட்டு போடா, நான் வந்து உங்கள் அண்ணன் வீட்டில் போய் இருக்கிறேன், உங்கள் வீட்டில் இருக்க மாட்டேன்னு தம்பிகிட்டையோ, தம்பி வீட்டில் இருந்தால் அண்ணன் வீட்டுக்கு போயிடணும், அண்ணன் வீட்டில் இருந்தால் தம்பி வீட்டில் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் அது கண்டிப்பாக கொஞ்சம் கொடுக்கும். அவன் தாயாரிடம் கோபப்படுவதில் அர்த்தம் இல்லை. அவர்கள் மனதை சாந்தப்படுத்தி சமாதானப்படுத்தி அவரோடு இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்வது தான் உங்களுக்கு நல்லது. அர்த்தாஷ்டம கேது 8ஆம் இடத்தில் கேது இருந்தால் செய்யக்கூடிய எதிர்மறை வினைகளை எல்லாம் பாதியாவது இந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் கண்டிப்பாக செய்வார். ஆக பாப கிரகங்கள் கேந்திரம் ஏறுவது நன்மை என்று நாம் கூறியிருக்கிறோம். அந்த வகையில் அந்த கிரகங்கள் கேந்திரத்தில் இருப்பது 10ஆம் இடமும் கேந்திரம்தான், 4ஆம் இடமும் கேந்திரம்தான். இந்த கேந்திரஸ்தானத்தில் இந்த கிரகங்கள் சஞ்சரிப்பது உங்களுக்கு அதீத நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சனி பகவானும் ஒரு மீனராசிக்கு வந்துடுவார். வந்தாச்சுன்னா உங்களுக்கு 8-9 கொடிவன் அந்த மீனராசிக்கு வந்த பிறகு அதுவும் ஒரு அதீத நற்பலன்களை கொடுக்கும். அதற்குண்டான காலகட்டங்கள் இன்னும் நிறைய இருக்கின்றன. அது சனி பயிற்சிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் அதெல்லாம் அதை நம்ம எப்பவுமே பற்றி யோசிக்க வேண்டாம். நாங்கள் 10ஆம் இடத்தில் இருந்து கொண்டிருக்கிற ராகு தொழிலில் மேன்மையை கண்டிப்பாக கொடுப்பார். தொழில் ஒரு உயர்வை கொடுத்து ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். வியாபார முன்னேற்றம் கண்டிப்பாக அடையும். வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் நன்கு அமைவார்கள். மிதனராசிக்காரர்கள் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே பாம்பு நான் படம் எடுக்கிறது கேமராமேன் சொன்னால் அவங்கெல்லாம் உயர்தன்மையை அடைவார்கள். ஏன் சிலருக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு கேமராமேனாக செயல்படுவதற்கு டிவி சீரியல்லையோ இல்லை சினிமாலேயோ சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். அந்த சந்தர்ப்பத்தை நன்கு பயன்படுத்தி நிச்சயமாக மிதனராசிக்காரர்கள்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக அடைய முடியும். அது சற்று சாதகமான விஷயம்தானே நமக்கு. இப்போ கேந்திரத்தில் 4ஆம் இடத்தில் கேது இருப்பது என்பது வீடு கட்டுவது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வண்டி வாங்குவது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சற்று ஒரு பின்னடைவு இருக்கத்தான் செய்யும். வண்டியை புதுசாக வாங்கலாம்னு நினச்சா ஏதாவது ஒரு தடங்கள் வரும். ஏன்னா கேதுங்கிறவன் தடை செய்யக்கூடியவர். சில நல்ல விஷயங்கள் செய்யும்போது சில தடங்கங்கள் வரத்தான் செய்யும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் யாருக்கெல்லாம் கேது சாதகமாக சூழ்நிலை நம்ம ராசிக்கு சாதகமாக இருக்கக்கூடிய இடங்களில் உள்ள நண்பர்கள், மனைவி, மக்கள், பெற்றோர்கள் இவர்கள் மூலம் ஒரு காரியத்தை நீங்கள் சாதிக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களது சுகம் நிலைக்கும். அங்கே புதுசாக வீடு கட்டிடணும் ஆசைப்படுறோம். இப்போ இந்த காலகட்டத்தில் வீடு கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்தால் 1.5 வருஷம்லாம் சும்மா உட்காந்து இருக்க முடியாது, செஞ்சு தானே தீரணும். அப்போ அந்த காலகட்டங்களில் நமக்கு சாதகத்தாரையில் இயங்கிக் கொண்டிருக்கிற நண்பர்களாகட்டும், மனைவியாகட்டும், குழந்தைகளாகட்டும், பெற்றோர்களாகட்டும் அவர்கள் மூலம் சில காரியங்களை சாதித்து கொள்ளுங்கள். நீங்களே அதை செய்யணும்னு நினைத்தால் அது கஷ்டமாக போகும். இதுக்கு பிராயச்சித்தமாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஒரு நாளைக்கு நீங்கள் ஜெயில் வாழ்க்கை வாழணும். என்னடா அது நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு, ஜெயில் வாழ்க்கை வாழணுங்கிறானா? ஜெயில் வாழ்க்கைன்னு வேறு ஒன்றும் இல்லை. ஒரு நாளைக்கு உங்கள் ரூம்குள்ளே நீங்கள் அடைஞ்சிருங்க. ரூமை விட்டு வெளியே வரக்கூடாது. வேறு எந்த பழக்கமும் இல்லாமல் ஒரு கைதியை போன்ற வாழ்க்கையை உங்கள் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு சாதமாகும். ஏன்னா கிரகங்கள் நமக்கு என்ன சொல்ல நினைக்கிறதோ அதை உணர்ந்த காரகத்துவத்திற்கு ஏற்படும் வாழ்க்கை பயணத்தை மாற்றிக்கொண்டு விட்டால் அந்த கிரகங்களும் நமக்கு சாதகமாகத்தான் கண்டிப்பாக செயல்படும் என்பதில் எந்தவித ஐயமும் வேண்டாம். ஆக 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல உத்தியோகம், ஒரு தொழில் ஏற்படுத்தி கொடுப்பான். நிச்சயமாக வாழ்க்கை வெற்றி பயணத்தை நோக்கி தொடரும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதே சமயத்தில் 4ஆம் இடத்தில் கொடுக்க கேது பகவானும் சிதான். கேது என்பதுமே சற்று பின்னடைவை கொடுத்து அவர்களுக்கு சில விஷயங்களை புரிய வைக்கக்கூடியவர் கேது. ஆனால் சிதைச்சி சின்ன பின்ன ஆக்கக்கூடிய வேலையெல்லாம் செய்வார் கேது, இல்லாமல் இல்லை. இதுக்கு இறைவழி நாட்டத்தோடு நீங்கள் செல்வது மிகவும் சாலச் சேர்ந்தது. ஆக இந்த ராகு கேது பயிற்சியால் இந்த மிதுனராசிக்காரர்கள் அதிக அளவு பாதிப்புகள் அவர்களுக்கு இருக்காது. அவர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் காலையில் 10 to 12 அந்த நேரத்தில் துர்க்கை வழிபாடு என்பது மிகவும் ஒரு அற்புதமான விஷயம். அதுவும் விஷ்ணு துர்க்கை என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மையோட தெய்வங்கள் எல்லா கோயில்லையுமே இருக்கும்.
சிவன் கோயிலே இருக்கும், பெருமாள் கோயிலையும் துர்கை இருக்கும். அந்த தெய்வத்திற்கு செவ்வரளி பூவை சாற்றி வழிபட்டு வந்தீர்களானால் அதீத நற்பலன்கள் கண்டிப்பாக கொடுக்கும். முடிஞ்சால் பிள்ளையார்பட்டி ஒரு முறை சென்று கற்பக விநாயகரையும் தரிசித்து வாருங்கள். கேது பகவானால் ஏற்படுகிய தோஷங்களும் விலகிவிடும். ராகுவால் ஏற்பட வேண்டிய நல்ல விஷயங்களும் நடக்கும். ஒரு கிட்டத்தட்ட மிதுனராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி ஒரு உத்தமமான பயிற்சி. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.